அன்பு மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியான குரு பகவான் அவர் இப்பொழுது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் ஜூன் மாதத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சி மிக மிக அவசியமான பயிற்சி. அதே நேரத்தில் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனோநிலை ஒரு குழப்பமான மனோநிலை. எந்த ஒரு விஷயத்திற்கும் தெளிவில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக முடிவெடுக்க முடியாத சில சிக்கல்களில் நீங்கள் இருப்பீர்கள். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இது உங்களை சார்ந்த விஷயமாகவோ அல்லது உங்களுடைய குடும்பம் அல்லது எதிராளிகள்னா ஸ்பௌஸ், திருமணமாகியிருந்தால் கணவன் அல்லது மனைவி அல்லது உங்களுடைய சமூகம் சமுதாயம் இவற்றின் மூலமான குழப்பங்களுக்கு நீங்கள் ஆளாவீர்கள். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் எடுத்து வைத்து செய்யக்கூடிய காரியங்களில் அமைதி தேவை, நிதானம் தேவை, கவனம் தேவை. திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த காலகட்டங்களில் தள்ளி போடாதீங்க திருமணத்தை. திருமண வரன் அமையும் பொழுது அதை சரியாக உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு சில தள்ளி போடுறத செய்யாதீங்க. உங்களுடைய இஷ்டங்கள் அக்டோபர் மாதத்திற்கு மேலே பூர்த்தியாகும். இந்த அக்டோபர் மாதத்திற்கு மேலே உலகத்திற்கு ஒரு அமைதி கிடைக்கக்கூடிய நேரம். அதே நேரத்தில் உங்களுக்கும் ஒரு அமைதி சாந்தி கிடைக்கும். இருந்தாலும் இந்த வருடம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி வரும் பொழுது சில முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள், சோம்பேறித்தனம், அதிகமான சோம்பேறித்தனம். எந்த ஒரு காரியத்தையும் டக்குன்னு செய்ய மாட்டீங்க. சில நேரத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. அதுவும் வைகாசி மாதத்துக்கு மேலே அந்த சுறுசுறுப்பும் மந்த நிலைக்கு வந்துடும். படிக்கிற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தாருங்கள். உங்கள் புத்தியில் முதலில் வரக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் வெற்றி கிடைக்கும். அதே நேரம் மறைந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு, லாபங்கள் உண்டு. வண்டி வாகனங்கள் ஜூன் மாதத்திற்கு மேலே நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இப்பொழுது சரியான நேர காலகட்டங்கள் இல்லை. ஆனால் வண்டி வாகனங்களில் ரிப்பேர் வரும். வீடு அதாவது சொந்த வீடு வச்சிட்ருக்கிறவங்களுக்கு சில செலவுகள் வீட்டின் மூலியமாக வரும். இதற்கெல்லாம் நீங்கள் செலவு செய்து தான் ஆகணும். அதில் வேறு வழியே இல்லை. சேமிக்க குணம் கூடும், சேமிப்பு உயரும். அதே நேரத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களை சேரும். பெரியவர்கள் மூலமாக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்தவங்களோ உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த குருமார்களோ இவர்களை மனதாலும் கனவுலையும் மனசாலையும் வாக்கினாலையும் அவங்கள காயப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏனென்றால் அந்த குருமார்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கப் போகிறது. இந்த வருடம், இந்த பிரபாவ வருடம் அப்படின்னு நம்ம சொல்லி வரும் பொழுது கடந்த 2 வருடங்களாக பலவிதமான சிக்கல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சிக்கல்களினுடைய முடிவு காலங்கள் வருது. வாழ்க்கை நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் பலவிதமான புதிய விஷயங்கள், புதிய கண்டுபிடிப்புகள் நம் மனதில் தோன்றும். அவற்றின் மூலமாக நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த பிரபாவ வருடம் உங்களை பொறுத்தவரை இந்த மீனராசி அப்படின்னு சொல்கிற மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 65லேருந்து 70% வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த கோச்சாரங்கள் மாறி வரும் காலகட்டங்களில் அவை உங்களுக்கு வலிமை கொடுக்கும். இருந்தாலும் அமைதியும் நிம்மதியையும் சரியான தருணத்தை உபயோகப்படுத்துதல் மிக மிக அவசியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.